கிறிஸ்து இயேசுக்குள் மிக பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாள். இந்த மே மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை பொழுதிலே ஆண்டுடைய சன்னிதானத்திலே நேரடியாகவும் முகநல்வியாகவும் இணைந்து ஆராதிக்கும்படி தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிற இரக்கம் கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தோத்திரங்களை எடுப்போம். இந்த அதிகாலை தொழுகையில் இணைந்திருக்கிறவங்கள் யாவரையும் இரட்சகர் மீட்பெருமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆராதனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக கடவுளுடைய நாமத்துள்ளது. ஆமீன். ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, நம்முடைய குமாரன் வழியாக அப்பா பிதாவே என்று உரிமையோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்து நம்முடைய வசனத்தினாலும் ஆவியினாலும் தேவரையே நாங்கள் தேவ புத்திரர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு தேவன் எங்களை வழிநடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த இரவு முழுவதும் எங்களை சுகபத்திரமாய் நீர் பாதுகாத்து ஒரு புதிய நாளை கருவையாய் தந்தீர். இந்த நாளை ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் கத்திற்க நோக்கி பாரு. நம்முடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து ஜபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் தூர இடங்களிலிருந்து இந்த தொழுகையில் தங்களை இணைத்துக் கொள்ளுகிற யாவரையும் ஆண்டவர் நீர்க்க நோக்கி பாரும். இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும்படி உடைய வார்த்தைகளையும் உடைய உடனிருப்பையும் எங்களுக்கு தாரும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 80வது பாடல். நூற்றி 10வது சங்கீதத்தை நாம் முறைமுறையாக படிப்போம். பாடல் புத்தகத்தில் 199வது பக்கம். சங்கீதம் 110. கர்த்தர் என் ஆண்டவரிடம், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் மட்டும் நீ என் வலது பட்சத்தில் உட்காரும் என்று உரைக்கிறார். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உமது ஜனம் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளதாய் கூடி வரும். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உமது யவ்வன ஜனம் உம்மிடம் திரண்டு வரும்.
உமது வலது பாரசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை சங்கரிப்பார். சேர்ந்து படிப்போம். வழியிலே அவர் நீரோடையில் தாகம் தீர்த்து கொள்வார், ஆகையால் தம் தலையை நிமிர்த்துவார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். இந்த நாளுக்கென்று வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி தூய பவுல் அப்போஸ்தலன் ரோமர் திருச்சபைக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 12 துவங்கி 17 முடிவுள்ள வசனங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 12 முதல் 17 முடிவுள்ள வசனங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 17 முடிய. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 25 துவங்கி 31 முடிவுள்ள வசனங்களை நான் படிக்க கேட்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல். நான் உங்களோடு தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தில் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய சகாயரே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிறது போல நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், தைரியப்படவும் வேண்டாம். நான் போவேன் என்றும் திரும்ப உங்களிடம் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் நான் பிதாவினிடம் போகிறேன் என்று சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் பிதா என்னிலும் பெரியவர். இது நடக்கும்போது நீங்கள் நம்பும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களோடு அநேக காரியங்களை பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடம் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பு கூறுகிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படி இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்றார் என்பதே. நற்செய்தி பகுதி வாசிக்கிடலாம். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின்படி உறுதி செய்யும்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கனிமிடத்தில் பிறந்து பொதுப்பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகி கொள்ளைய வலதுபாசை வீற்றிருக்கிறார். அவளத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவர் நேர்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தோடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனோடு விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசிக்கிட்ட நிருப வேத பகுதி ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவ புத்திரர் என்பதை தலை வணங்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளை, தம்மை பாடு மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து உயிர்த்தெழுந்து
தம்மை உயர்த்தெழுந்தவராக எங்களுக்கு சாட்சி பகிர்ந்து விண்ணுலகிலே பிதாவின் வலது பாரசத்திலிருந்து எங்களுக்கு பரிந்து பேசுகிற ஆண்டவர் எங்களை உமக்கு சொந்தமாக்கி தூய ஆவியின் வழிநடத்துதலை தருகிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகள் நாங்கள் என்கிற சத்தியத்தை உணர்ந்து கொண்டு வாழ தூய ஆவியான கூட எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாக அவர் தம் ஆவியினாலே நம்மை வழி நடத்துகிறார். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவ புத்திரர் எனப்படுவார்கள் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற சத்தியத்தை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் என்ன, அவர்களுக்குரிய சிலாக்கியம் என்ன என்பதை பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்திலே இந்த பகுதியிலே சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக கடவுள் அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு தூய ஆவியினாலே நம்மை வழிநடத்துகிறார். 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நான் பார்க்கிற பொழுது அவர் சொல்கிறார், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை விடுதலையாக்கிற்று. அவர் சொல்கிறார், எவர் ஒருவர் கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டு அவருடைய வார்த்தைகளை நமக்கு சொந்தமாக்கி கொண்டு வாழ்கிறோமோ அவர்கள் கிறிஸ்துவிலே இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை கடவுள் நமக்கு தருகிறார். ஆகவே நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற பொழுது கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளிகளும் சகோதரருமாய் கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை கடவுள் நமக்கு தருகிறார். ஆகவே கடவுளோடு இணைந்து ஆவியினாலே நடத்தப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலே பவுல் சொல்கிறார், நமக்கு இனி நியாய தீர்ப்பு இல்லை, நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிற பொழுது இனி உங்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை, உங்களுக்கு பாவத்துக்குரிய தண்டனை இல்லை, நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக பாவம் உங்களை மேற்கொள்ளக்கூடிய மரணம் என்பது உங்களுக்கு இல்லை. காரணம், நீங்கள் பலகீனமானவர்கள், மாம்சத்தின்படி வாழ்கிறவர்கள். நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள, பிசாசின் அதிகாரத்தை மேற்கொள்ள உங்களுக்கு கூடாது, முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் இதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி நமக்கு கிருபையாய் அவருடைய பிள்ளைகள் என்கிற பாக்கியத்தை அவர் தரும்படி ஆவியானுடைய உதவியை தருகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 4ஆம் வசனம் படி சொல்கிறது, ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்திலே நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதி நிறைவேறும்படி அப்படி செய்தார். கடவுள் தாமே நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாய் நிறைவேற்றி நாம் அவர் நிறைவேற்றிய பாக்கியத்தை பலனை பெறும்படி அவர் தம்மை ஆவியினாலே நடத்துகிறார். நீதியை நமக்கு சம்பாதித்து தந்திருக்கிறார். ஆகவே முதலாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு கடவுளுடைய பிள்ளைகள் என்பதும் ஆவிக்குரிய வழிநடத்துதல் என்பதும் நம்முடைய வாழ்க்கையிலே நியாய தீர்ப்பிலிருந்தும் பிசாசு மாம்ச கிரியைகளிலிருந்தும் ஏன் மரணத்திலிருந்தும் எல்லா ஆக்கின தீர்ப்புகளிலிருந்தும் நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதான் ஆண்டவர் நமக்கு தருகிற முதலாவது அழைப்பு, நமக்கு உணர்த்துகிற முதலாவது சத்தியம் அதுதான். நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நம்முடைய பழைய பாவ வாழ்க்கை எல்லாம் ஒளிந்து போய்விட்டது. இனி நாம் கடவுளுக்குள் புதியவர்கள். ஆகவே இந்த காலை பொழுதிலும் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். இரண்டாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, இதுவரை செய்த அல்லது கிறிஸ்து நம்முடைய பழைய பாவங்களை நமக்கு மன்னித்து அவருடைய பிள்ளைகளாக எப்பொழுது ஏற்றுக்கொண்டார்களோ அப்பொழுதிருந்து நாம் அவருடைய பிள்ளைகளாக நடக்கும்படி ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பவுல் சொல்கிற பொழுது 12-13 வசனங்களிலே நாம் இன்னும் மாம்சத்திற்கு ஏற்றபடி நடப்போமேயானால் நாம் அழிந்து போவோம். கடவுள் நமக்கு தந்திருக்கிற புத்திர சிலாக்கியத்தை எல்லாம் இழந்து போவோம். ஆனால் நாம் ஆவிக்குரியவர்களாய் நடக்கும்படி கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு போலப்போ சொல்கிறார். 7, 8, 9 வசனங்களிலே பார்த்தால் தெரியும். மாம்ச சிந்தை, ஆவிக்குரிய சிந்தையோ வாழ்வு, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும்.
மாம்ச சிந்தை கடவுளுக்கு விரோதமானது. அது கடவுள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய முடியாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குள்ளானவர்கள் கடவுளுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. 9 வசனம் சொல்லுகிறது பாருங்கள், ஆனாலும் கடவுளின் ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் ஆனவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்களே. இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, நம்முடைய பாவ மனித வாழ்வு அழிந்து போய்விட்டது. இப்பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய பிள்ளைகள் ஒருபொழுதும் மாம்சத்துக்குரியவர்களாய் அல்லது இந்த உலகத்துக்குரியவர்களாய் பிசாசுக்குரியவர்களாக இருக்க முடியாது. நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு அதுதான். கடவுள் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆண்டவர் தருகிற தூய ஆவியின் பலத்தினாலே அவருக்கு பிரியமாக நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். 10ஆம் வசனம் சொல்கிறது பாருங்கள், கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீர பாவங்களின் நிமித்தம் மரித்ததாயிருக்கும், ஆவியோ நீதி நிமித்தம் ஜீவனாயிருக்கும். அன்றியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார் என்று சொல்கிறார். கிறிஸ்துவை இன்னைக்கு உயிரோடு எழுப்பி ஜீவனுள்ள கடவுளாக நம்ம நிறுத்துகிற கடவுள் அதே ஆவியின் ஆற்றலை நமக்கு தந்து அவருக்கு பிரியமானவர்களாய் நடக்கும்படி நமக்கு உதவி செய்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நடக்கிறோமா? சமீபத்திலே புதியதாக பொறுப்பேற்ற அரசினுடைய ஒரு எம்எல்ஏ தன்னுடைய பகுதியில் நடைபெறுகிற பராமரிப்பு பணிகளை பார்த்து சொன்னார், நீங்கள் தவறு இழைத்தால் அது எங்கள் அரசிற்கு கெட்ட பெயர் வரும், எங்கள் தலைவருக்கும் அது கெட்ட பெயர். ஆகவே நீங்கள் செய்கிற பணியை செவ்வையாய் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினதாக செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கும் அதே செய்திதானே. நாம் கடவுளுடைய பிள்ளைகள். நாம் தவறு இழைத்தால் அது நம்முடைய ஆண்டவருக்கு இழுக்கு என்பதை நாம் உணர்கிறோமா? ஆகவேதான் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நமக்கு உணர்த்துகிறார், நாம் ஆவிக்குரியவர்களாய் நடக்கும்படி, கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை பறைசாற்றும்படி நாம் ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறோம். சகல சத்தியத்திலும் ஆண்டவர் இயேசு சொல்கிற பொழுது, நான் போகிற பிற்பாடு உங்களை சகல சத்தியத்தில் நடத்துவதற்கு தேற்றரவாளன் சகாயர் உதவியானவர் வருவார், அவர் உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார். ஆகவே நாம் ஆவிக்குரியவர்களாய் ஆவியானவர்களாய் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகள் என்பதை உணர்ந்து மாம்சத்துக்குரிய சிந்தனைகளை எண்ணங்களை களைந்து கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை சாட்சி பகர நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, முதலாவது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே கடவுள் ஆவியானவரை கொண்டு நம்முடைய பழைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். இரண்டாவது, நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே ஆவியானவரை கொண்டு நாம் புதிய சிருஷ்டியாய் ஆவியானவருடைய நடத்தையிலே வாழ்வதற்கு நம்மை ஆற்றல்படுத்துகிறார். மூன்றாவது, நாம் வாசிக்கிறோம் 16-17 வசனங்களிலே, கடவுள் ஆவியானவரை கொண்டு நம்மை மீட்டு கிறிஸ்து வழியாக அவர் தமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறபடினாலே நாம் அவருடைய புத்திரர்கள் மாத்திரமல்ல, அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற சிலாக்கியும் உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். அவர் வெறுமனே நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, பிள்ளைகள் என்று சொன்னால் பிள்ளைகளுக்குரிய எல்லா சிலாக்கியங்களையும் எல்லா உரிமைகளையும், தகப்பனுக்குரிய ஆஸ்தியை பிள்ளைகள் அவகாசம் கொள்கிறது போல, தகப்பனுக்குரிய எல்லாம் பிள்ளைகளுக்குரியது போல கடவுள் நமக்கு உரிமையை தந்திருக்கிறார். அதை சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார் பாருங்கள், கடவுளின் பிள்ளைகள் என்று சொன்னால் ஆவியானவர், நான் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமானே, கடவுளின் சுதந்திரம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உடன் பங்காளிகளுமாக இருக்கிறோம். ஆகவே மூன்றாவது ஆண்டு நமக்கு தருகிற அழைப்பு, கடவுளுடைய சகல உரிமைகளையும் கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். பலவழிலும் கடவுளுடைய உரிமைகள் என்று சொல்லுகிற பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற பெருமையோ அல்லது கடவுளால் வழிநடத்தப்படுகிறோம் என்கிற அகந்தையோ அல்லது பதவியோ பொறுப்பையோ அல்ல. அவர் சொல்ல, கடவுளுடைய பிள்ளைகளுக்குரிய உரிமை எது என்று சொன்னால் அது பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறது, கஷ்டங்களை துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறது. அதான் சொல்லுகிறார் பாருங்கள் 17ஆம் வசனத்திலே, அவரோடு நாம் மகிமை அடைவதற்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். கடவுள் நமக்கு தந்திருக்கிற உரிமை எல்லா ஆதாயத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக நம்மை இழக்க துணிய அவர் நமக்கு உரிமை தந்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளாக
உண்மையோடு நீதியோடு நேர்மையோடு நடக்கிற பொழுது நாம் சந்திக்கிற உபத்திரவங்கள், நம்மிலே ஏற்படுகிற போராட்டங்கள், நமக்கு வரக்கூடிய கடினமான சூழல்கள், வேதனையான அனுபவங்கள், இதிலெல்லாம் நாம் நம்பிக்கை இழந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. அது கடவுளுடைய பிள்ளைகளுக்குரிய உரிமை என்பதை உணர்ந்து நாம் துன்பங்களை ஏற்று வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அதாவது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பயப்படுவதற்கு, பவுல் சொல்கிற பொழுது, நீங்கள் திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் தைரியத்தோடு, கடவுளுடைய பிள்ளை, கடவுள் எனக்கு துன்பத்தை ஏற்று சிலுவையிலே மாதிரியை காண்பித்தார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலும் எந்த துன்ப நோயின் அனுபவங்களாக இருக்கலாம், குடும்பங்களிலே நான் புறக்கணிக்கப்படுகிற சூழலாக இருக்கலாம், ஏன் நம்பிக்கை இழந்து போகிற தருணம், யாரும் இல்லை என்று சொல்லுகிற கைவிடப்படுகிற தருணங்கள், எப்படிப்பட்ட சூழல்களாக இருக்கலாம், நம்ம பணி செய்கிற தளங்களிலே நாம் புறக்கணிக்கப்படுகிற நிலைகள் இருக்கலாம். எந்த சூழலிலும் நாம் கலங்கி போகக்கூடாது. காரணம், நாம் பயப்படுகிற ஆவியே இல்லை, ஆண்டவர் நமக்கு தன்னம்பிக்கை. ஆகவே பவுல் அப்போஸ்தலன் நமக்கு தருகிற அழைப்பு, பேதுரு அப்போஸ்தலனை போல நாம் தவறு செய்து துன்பப்படுகிறதல்ல, கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்து துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிறது கடவுளுக்கு மகிமையும் ஆட்சிமை உண்டாகிற ஒரு வாழ்க்கை. ஆகவே தேவ புத்திரர்கள் என்று ஆண்டவரால் அழைக்கப்படுகிற நாம் ஒவ்வொருவரும் அவருக்காக பாடுபடக்கூடிய உரிமையை பெற்றிருக்கிறோம், அவருக்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். உலக பிரகாரமான எண்ணங்கள், சிந்தனைகள் தான் துன்பத்தை பகைக்கவும் வெறுக்கவும் தூண்டுகிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் துன்பங்களை ஏற்று, துயரங்களை ஏற்று நாம் விசுவாசத்தோடு பாதையில் நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். காரணம், நாம் கடவுளுடைய பிள்ளைகள். அதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே, சாட்சிய ஜீவியத்திலே கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை அடையாளப்படுத்த தூயாவியானவர் இந்த வசனம் வழியாக நம்ம ஒவ்வொருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் நினைவுகளை, சிந்தனைகளை கிறிஸ்தேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 583வது பாடலை நாம் பாடுவோம். ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, மனமகிழ்ச்சியான இந்த காலை பொழுதிற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உணர ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் வழிநடத்தப்படுகிறோம்.
என்பதை ஆண்டவரே உணர்ந்து வாழ கடவுள் எங்களுக்கு தருகிற கிருபைகளுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். கிறிஸ்துவின் வழியாக எங்கள் சகல பாவங்களை எங்களுக்கு மன்னித்து ஒரு புது வாழ்வு தந்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று ஆண்டு தந்திருக்கிற புதிய வாழ்விலே ஆவிக்குரிய எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்களுடைய மக்களாக இருக்க அருள் தாரும். எங்களில் இருக்கிற மாம்ச எண்ணங்களும் சிந்தனைகளை செயல்களையும் களைந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி சாட்சி பகர எங்கள் வாழ்க்கையையும் பேச்சையும் நடத்தையும் உமக்கு பிரியமாய் காத்துக்கொள்ள தேவன் கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் என்கிற உரிமையை எங்களுக்கு தந்திருக்கிறேன். அது எல்லாவற்றையும் சொந்தமாக்கிக் கொள்ள அல்ல என்பதையும் ஆண்டவரே கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு காண்பித்திருக்கிற மாதிரியின்படி ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் பலத்தினாலே நாங்கள் துன்பங்களையும் துயரங்களையும் சகித்து உமக்கு சாட்சி பகர தேவன் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சன்னிதானத்தில் நேரடியாகவும் முகல் வழியாகவும் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் நோக்கி பாரும். அவர்களுக்கு ஆண்டவர் உம்முடைய கிருபை இரக்கத்தை நன்மைகளை ஆண்டவர் தாரும். தூர இடங்களிலே, வெளியூர்களிலே, கடற்கரை பிரதேசங்களில் இருக்கிற குடும்பங்கள், சொந்தங்கள், உறவுகள் யாவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். கடவுள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு உம்முடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு அற்புதங்களை அதிசயங்களையும் ஆண்டவர் தருவீராக. பலகீனங்களோடு வியாதிகளோடு காணப்படுகிற ஒவ்வொரு மக்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கணும். மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறவர்கள், வீடுகளிலே ஆண்டவரை சிகிச்சைகளை தொடர்கிறவர்கள் யாவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். கடவுள் அவர்களுக்கு வேண்டிய பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் தாரும். பலகீனங்களோடு காணப்படுகிற வயோதிக பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு ஏற்படுகிற முதுமையின் பலகீனங்கள் அனுபவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் விடுதலையும் சுகத்தையும் ஆண்டவர் நீர் தரும்படியாக கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள கடவுளே, உம்முடைய இரக்கமும் கருபை நன்மைகளையும் ஒவ்வொருவருக்கும் தாரும். பிள்ளைகளும் தங்கள் வயோதிக பெற்றோர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை, தங்கள் கடமைகளை நிறைவேற்றி தேவ சித்தத்திலே ஆண்டவரை தங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் கிருபை தாரும். திருச்சபை குடும்பங்கள், சொந்தங்கள், உறவுகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையின் திருப்பணியுடைய ஊழியங்களை, ஆராதனைகளிலே உங்களுடைய பிரசனம் தங்கி இருக்கட்டும். அதிகாலை ஆராதனைகளை அநேகர் உற்சாகத்தோடு ஆண்டவரே நேரடியாகவும் ஒன்று வழியாக இணைந்து உடைய பாதத்திலே தங்களை அர்ப்பணிக்க தருகிற பாக்கியங்களுக்காக நன்றி. இன்னும் அநேகர் ஆண்டவரை கடந்து வர உங்களுடைய கிருபைகளை நாளை வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த நாள் பகல் முழுவதும் ஆண்டவர் நிற்கூடையிலும் மாலை நடைபெறுகிற ஆண்டவரே வார ஆராதனையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரும். மாலை ஆராதனையிலும் ஆண்டவரே திரளாய் நாங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதிக்க அப்படி சத்தியத்தை கேட்க நீர் கிருபை தர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று தங்கள் உழைப்பு தொழில் மேற்கொள்ளுகிறவர்கள், பயணங்கள் மேற்கொள்ளுகிறவர்கள் ஆண்டவர் யாவரோடும் உடைய கிருபை இருக்கட்டும். கடவுள் அவர்கள் தந்திருக்கிற பணி வாழ்வுகள், உழைப்பு தொழில்களிலே முன்னேற்றத்தையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தாரும். இன்று பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை கொண்டாடி மகிழ்கிற யாவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதனால் ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க அருள்தார். தருகிற புதிய வருடம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்வுகளிலும் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் நீர் கிருபை தாரும். அநேக நன்மைகளை ஆண்டவரை ஆவிக்கேற்ற பிள்ளைகளாய் வழிநடத்தப்படுவதற்கு தேவன் மேன்மையான வரங்களை, ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகளுக்கு தந்து தொடர்ந்து உடைய பிள்ளைகளாய் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குற்றங்கள், குறைகள், பிழைகள் எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள்ளும். கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, இப்படி நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, இப்படி சுத்தபரமண்டலத்திலே செய்யப்படுவது போல வெளியே செய்யப்படுவதாக அந்த வீடுகளாக எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் வெடித்துள்ளது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னி எங்களை சோதனைக்கு பிற்படாமத்தையும் எடுத்துக்கொள்ளும். ராட்சி வல்லமை மகிமை நிறைக்கும் வகையிலே, ஆமேன். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அவருடைய அன்பும் துயாவியானவருடைய அன்னைக்கு வெளியிடத்தில் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இடமென்று நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல உங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.